பொதுவாக கிராமங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லேயும் எல்லாமே கிடைக்காது. ஒரு சில ஊர் தான் வந்து பெரிய ஊராக இருக்கும். அந்த ஊரில் வந்து எல்லா கடைகளுமே இருக்கும். தேவையான பொருட்களுமே வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அதனால் நான் பூ வாங்க வந்திருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூ தான் வந்து நான் 200 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஊரை பொறுத்த வரைக்கும் பூ ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ராமநாதபுரத்துக்கே போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தாலுமே அதிகமாக தான் இருக்கும். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரெகுநாதபுரம் அப்படின்ற ஊர், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த ரோடு பாருங்க எவ்வளோ ஒரு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே ரோடு இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்பீங்க எப்படி பிஸியாக இருக்குது அப்படின்றத. பழக்கடைக்காரர்கிட்ட பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்திருந்தோம். 350 பழம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த தட்டில் உள்ள பழம் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. அதுதான் வந்து அவர் 350 போட்டார். அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்தையில் போயிட்டு அந்த வாரம் முழுக்க என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ராம்நாடுக்கு மெயினுக்கு போவோம் நாங்கள் சந்தைக்கு. ஆனால் இப்போ எங்கள் ஊர்